கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளில் வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இதில்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். இந்த வகையில் பார்க்கும் பொழுது, இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் இறை வழிபாடு செய்து தான தர்மம் நிறைய செய்து இருந்தால் கண்டிப்பாக ஆவணி மாதத்திலே அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். நிறைய அம்மன் வழிபாடு செய்திருக்க வேண்டும், நிறைய தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும், நிறைய திருநங்கைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு, கணவனை இழந்தவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல திருப்பம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். டெபாசிட் ஆகிருக்கும். ஆவணி மாதத்தில் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆகி உங்களுக்கு புண்ணியம் ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகி கண்டிப்பாக நல்லது நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் உள்ள கிரகநிலை பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். பிரயாணங்களில் சற்றே கவனம் வேண்டும். அதுவும் வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பை கொஞ்சம் தள்ளி போட வேண்டும். பெரும்பாலும் குறுகிய தூரங்கள் செல்லும்போது நடைப்பயணத்திலே செல்ல வேண்டும். வாகனங்களை அடிக்கடி கையாள்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியிலே குரு இருப்பதால் நினைத்ததை நடத்த காட்டக்கூடிய தைரியத்தை உண்டு பண்ணுவார். ஒரு எண்ணம் மனதில் வந்தால் உடனே செஞ்சிடணும். கடகராசிக்காரர்களுக்கு வேவரிங் மைண்ட் சொல்லுவாங்க. அலைபாயும் மனம்,
மனசு அலது பஞ்சினே இருக்கும். நிறைய கற்பனையிலே வாழக்கூடியவங்க தான் கடகராசிக்காரன். நிஜத்தில் வாழற மாதிரியே அந்த கற்பனையில் வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதை சற்றே தவிர்க்க வேண்டும். ஒரு மனசில் என்ன வந்து உடனே நிறைவேற்றணும், அவ்வளோதான். அடுத்ததாக 2ஆம் இடத்திலே தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் சில கொடுக்கல் வாங்கல்களை சாட்சியுடன் எழுதி வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும், தர வேண்டும் அல்லது வாங்க வேண்டும். உறவுகளிலே சில பிரிவுகள் வந்து போகும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீசம் பெற்ற சுக்கிரனால் பெண் வழி தொடர்பு, பெண்களுடைய பழக்க வழக்கங்கள், இதிலே கவனமாக இருப்பது அவசியம். நீங்கள் செய்யாத தப்பு நீங்கள் தான் செஞ்சுடுவாங்க. ஒரு பெண்ணை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுவார், ஆனால் நீங்கள் தான் ஏமாற்றினீங்க. ஒரு பெண்ணை ஒருவர் தவறான வழியிலே பயன்படுத்தியிருப்பார், அதுவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எச்சரிக்கை அவசியம். மிக மிக கவனம் தேவை. பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். கவனமாக சென்று கவனமாக வர வேண்டும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு ராசாதிபதி சந்திரனாக இருக்கப்படியால் அம்மன் வழிபாடு உகந்தது. எல்லா வகையான அம்மனை வழிபடலாம். பெரும்பாலும் முக்கியமான அம்மன் தெய்வங்களை வழிபட்டு வரலாம். பௌர்ணமியிலே வழிபாடு மிக சிறந்தது. ஒவ்வொரு பௌர்ணமியிலே அம்மனை அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் பலவிதமான அலங்காரங்கள் செய்தும் கனி மாலை சாற்றியும் எலுமிச்சம்பழ மாலை விளக்குகள் போட்டும் நீங்கள் வழிபட்டீர்களானால், பொதுவாக கடகராசிக்கு பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களுடைய முடியாத விஷயம் முடியும், நடக்காத விஷயம் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி பகவானும் சேர்ந்து சில இழவுகளை ஏற்படுத்துவார்கள். சில உறவுகளை, சில நட்புகளை பிரித்து விடுவார்கள். சில தகாத சேர்க்கைகளை சேர்த்து விடுவார்கள். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். பொதுவாக கெட்ட பழக்கம் எடுத்து போகக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். ஆன்மீகமாக இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், தான தர்மம் பண்ணணும், அப்படி தான் மட்டும். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் இந்த ஆவணி மாதத்திலே நல்ல பலன்கள் கிடைக்கும். இழந்த மானவமானலாம் மீண்டு வந்துடும். மானம் போனால் போனது தானே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. நம் மீது தவறு இருப்பதை பல வழிகளை அது இல்லை என்று நிரூபித்து விட்டால் அந்த மானம் திரும்பிவிடும். நம்ம தப்பாக நினச்சிட்டப்பா, அவங்கள தப்பு கிடையாது, யாரோ இதை பண்ணியிருக்காங்க, அது அவன் மேலே வந்து விழுந்துடும். அதனால் அவனை நம்ம சந்தேகப்பட்டு தப்பு, ஆனால் நம்ம அவனையோ இல்லை அவளையோ அவமானப்படுத்துறது தப்பு. இதெல்லாம் இப்போ கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும், எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு அமையும் இந்த ஆவணி மாதத்திலே. பாதி நாட்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் பாதி நாட்கள் மந்த நிலையில் தான் இருப்பீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள். இரண்டும் மாறி மாறி நடக்கும். நிறைய சுபகாரியங்கள் செய்து வருவீர்கள்.
ஏழை எளியவருக்கு தகுந்த உதவிகளை செய்து வாருங்கள். பெரும்பாலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றோம் இல்லையா, பைத்தியக்காரன் சொல்றோம், அவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்தீர்களானால் அது சூட்சமான பரிகாரம். கடகராசிக்காரங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள், உதவிகள் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். உங்களுடைய முடியாத ஒரு பெரிய விஷயம் முடிஞ்சிடும், நன்மைகள் நடக்கும். இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே ஒரு புதிய திருப்பம் கூட ஏற்படலாம். அது எந்த வகையில் என்று சொன்னால், ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி வரலாம், பொறுப்புகள் கொடுக்கலாம், வாழ வழிவகை செய்யலாம், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற செய்யலாம், உங்களை பல பேர் அறிய செய்யலாம், எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகள் தான் இருக்கிறது. இந்த ஆவணி மாதத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறை என்னவென்றால், சுமங்கலி பெண்களுக்கு தானதம் நிறைய பண்ணணும். அது இல்லாமல் கணவனை இழந்தவர்கள் அவர்களுக்கு பண்ணணும். அவங்கள அமங்கலின்னு சொல்லுவாங்க. அமங்கலிக்கும் பண்ணணும், சுமங்கலிக்கும் பண்ணணும், 2 பேருக்கும் பண்ணணும். கடகராசிக்காரங்க இப்போ இப்படி தான், 2 விதமான பரிகாரங்கள், 2 விதமான எண்ணங்கள். எது செய்தாலுமே 2ஆக செய்யணும் நீங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமம், தத்துவம் எல்லாமே. ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறி மாறி தான் வரும். எல்லாமே டபுள் தான். அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் இறை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு முக்கியமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அது முன்னேற்றம் எல்லோரும் பாராட்டு வகையிலே அமையும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடுவீர்களேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.